ஃபைனலி இன்னைக்கு விடாமுயற்சி படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் போஸ்டர் வெளியாகிறதா இருக்கு. இன்னும் லைகா ப்ரொடக்ஷன் அஃபிஷியலா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. சோஷியல் மீடியாஸில் இன்னைக்கு விடாமுயற்சி படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் போஸ்டர் வெளியாக போகிறதா நியூஸ் செம ட்ரெண்டிங்கில் இருக்கு. அஜித் குமாரோட நடிப்பில் மெகுல் திருமேனியோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் படம் தீபாவளி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாக போகுது. நடிகர் அஜித் குமாரோட நடிப்பில் பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க குட் பேட் அக்லி படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் 62 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு ரீச் ஆகியிருக்கு. இப்போ அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு விடாமுயற்சி படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் 2 அஃபிஷியல் அப்டேட்ஸ் வெளியாகுது. ஒன்று, சுந்தர் சி மற்றும் அனுராக் காஷ்யப் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க 1-to-1 படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் ஜிவி பிரகாஷ் மற்றும் ஆர்யா அவர்கள் ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று, நடிகர் விஜய் ஆண்டனியோட நடிப்பில் மழை பிடிக்காதன் மனிதன் படத்தோட அஃபிஷியல் ட்ரைலரும் இன்னைக்கு வெளியாகுது. இன்னைக்கு இந்த 2 படத்தோட அஃபிஷியல் ட்ரைலரும் யூடியூப்ல வெளியாகுது. நடிகர் துருவ் விக்ரம் அவர்கள் இப்போ டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் பைசன் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்தில் துருவ் விக்ரம் கூட இணைஞ்சு அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன், பசுபதி, கலையரசன்லாம் நடிக்கிறாங்க. டைரக்டர் பா ரஞ்சித்தோட இயக்கத்தில் விக்ரம் அவர்கள் இப்போ தங்கலான் படத்தில் நடிச்சு முடிச்சாரு. இப்போ அவருடைய சன் அடுத்ததா மாரி செல்வராஜோட இயக்கத்தில் இப்போ பைசன் படத்தில் நடிச்சுட்டு வந்திருந்தாரு. இப்போ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. நடிகர் பிரசாந்த் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் அந்தகன். படம் ரெடியாகி ரொம்ப நாட்களை விட ரொம்ப வருஷமாக படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. படம் இப்போ தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸோட ஃபைனல் நெகோசியேஷனில் இருக்குது. படம் ஆகஸ்ட் மாதம் மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபைனல் நெகோசியேஷன் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ப்ரொமோஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நடிகர் பிரசாந்த் அவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அந்தகன் படமும் செப்டம்பர் மாதத்தில் கோட் படமும் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இந்த 2 படங்களும் பிரசாந்த் அவர்களுக்கு அடுத்தடுத்த மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது. டைரக்டர் விஷ்ணுவர்தனோட இயக்கத்தில் ஆகாஷ் முரளி, அதித்தி சங்கர், சரத்குமார், பிரபு நடிப்பில் அடுத்த படம் நேசிப்பாயா. நேசிப்பாயா படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ஆகாஷ் முரளி அவர்கள் இந்த படத்து மூலிமா தமிழ் சினிமாவில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. முரளியோட சன் தான் இவர், அதர்வாவோட பிரதர். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. விஷ்ணுவர்தன் அவர்கள் இயக்கக்கூடிய 10வது படம் இது. ஜேவியர் பிரிட்டோ அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் சல்மான் கான் அவர்கள் சிக்கந்தர்ன்ற படத்தில் நடிக்க போகிறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. சல்மான் கானுக்கு பேரா இந்த படத்தில் ரஷ்மிகா மந்தானா நடிக்கிறாங்க. இப்போ ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரம்ஜான் முன்னிட்டு 2025 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இப்போ பேரலாக சிவகார்த்திகேயனோட ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் சல்மான் கானோட ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு.